மட்டும் மாட்டிட்டு ஃபோனை 100% சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரி என்ன பண்ணுறோம், ஒன்ஸு அப்படி அதே கண்டிஷனில் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். 100% சார்ஜ் ஏற்றி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். ஒரு 5 days கழித்து நம்ம ஃபோனை எடுத்தால் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 60% ஒரு 50% சம்திங் பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து குறைஞ்சிருக்கும். அப்படி தானே? ஓகே. இது இப்போ நம்மளுக்கு ஃபோனை சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய செட்டில் இதே போல் ஃபோனு பேட்டரி வந்து ஃபோனில் மாட்டி தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்க சார்ஜ் மட்டும் ஏன் குறைய மாட்டேங்குது? அதை வந்து அந்த சிபியு கிட்ட ஒரு காயில் இருக்குமா, அந்த காயில் வந்து இல்லை, இந்த கண்டிஷனில் சிபியுக்கு வோல்டேஜே போகாது. அப்படி தானே? இப்போ நான் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை வந்து 100% சார்ஜ் ஏற்றிட்டோம், ஃபோனை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சாச்சு. இப்போ இந்த நேரத்தில் விபிஹெச்சுக்கு மட்டும்தான் வோல்டேஜ் போய்கிட்டு இருக்கும், சுவிட்சுக்கு போய்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி செகண்டரி வோல்டேஜ் எதுவுமே போகாது. அப்படி தானே? இப்போ இந்த கண்டிஷனில் வைக்கிறோம். ஆனால் ஒரு 5 நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு 10% 20% 50% குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே போல் தான் சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபோனும் பேட்ரி மாட்டியே தான் இருக்குது. ஆனால் சார்ஜ் மட்டும் குறைய மாட்டேங்க. 5 மாதம் கழித்து எடுத்து ஃபோனை ஆன் பண்ணாலும் ஆன் ஆகுது. அப்போ ஏன் இங்கே சார்ஜ் குறையலை? அதுதான் கொஸ்டின் கேட்குறேன். இங்கே ஒரு மாஸ்ஃபெட் இருக்கு பாருங்கள். இது வந்து என்னென்னா, இதுதான் வந்து பேட் எஃப்இடி. சரியா? இந்த பேட் எஃப்இடி மாஸ்ஃபெட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சார்ஜிங் டைமில் விபிஹெச்சில் வோல்டேஜாக அப்படியே கொண்டு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகி ஃபோனை சார்ஜ் பண்ணுது. இதே மாதிரி சார்ஜரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜை விபிஹெச் லைனுக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து இந்த மாஸ்ஃபெட் தான். மாஸ்ஃபெட் தான் என்ன பண்ணுது, இதுக்கும் இடையில ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. விபேட் லைனுக்கும் விபிஹெச் லைனுக்கும் இடையில ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நம்ம நார்மலாக ஃபோனை அதாவது சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம பேட்டரியை மாட்டின உடனே இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆகி டைரெக்டாக உங்களுக்கு விபிஹெச் இங்கே போயிடும். ஆனால் ஃபோனு சேல்ஸுக்கு இருக்கும்போது அது என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா, ஷிப் மோட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கும். என்னது? ஷிப் மோட் கண்டிஷனில் இருக்கும். இந்த ஷிப் மோட் கண்டிஷனில் சாஃப்ட்வேர் மூலமாக இந்த Q4 மாஸ்ஃபெட்டை, அதாவது இந்த பேட் எஃப்இடி மாஸ்ஃபெட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஃபில் வச்சுருப்பாங்க. ஆஃபில் வச்சுருக்கிறதுனால நம்ம பேட்டரியை மாட்டினதுக்கு அப்புறம் கூட இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இந்த விபிஹெச் லைனை வந்து ரீச் ஆகாது. இப்போ விளங்கிட்டா? அப்போ இது போய் ரீச் ஆனால் தானே உங்களுக்கு இது போய் ரீச் ஆனால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், பேட்ரி ட்ரெயின் ஆகும். இல்லாத வரைக்கும் என்ன இருக்கும், பேட்டரியில் கூட வோல்டேஜ் அப்படியே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே. அப்போ நீங்கள் கேட்கலாம், இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். இப்போ இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இங்கே போய் ரீச் ஆகலைன்னா, ரீச் ஆனால் தான் விபிஹெச் வரும். விபிஹெச் ரீச் ஆனால் தான் உங்களுக்கு பவர்